ஹரி ஓம். பாகம் 5 ஸ்ரீ நாராயண சூக்தம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யாணி மங்களாணி ச அபிவிருத்திர்பவதோ ததாஸ்து. இந்த பாகம் 5 பாகம் 4 அதெல்லாம் ஆத்மா எப்படிப்பட்டது, எங்கே இருக்கின்றார், எந்த உருவத்தில் இருக்கின்றார் என்பதை பற்றி மிக உயர்ந்த தத்துவ ஞானத்தில் நாராயண ரிஷி விளக்குகின்றார். அது ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். 4வது இதிலே பாதி ஓரளவுக்கு முடிந்தது. இந்த 5வது விபாகத்தில் இன்னும் முழுமையாக விவரமாக தெள்ள தெளிவாக விளக்குகின்றார்கள். அதை பார்ப்போம். முதலில் மந்திரம். தஸ்யா ஆஷிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா அப்படின்னு முடியறது. அதற்கு முன்னாடி தஸ்ய மத்தியே வர்ணிஷிகா அனியோர்த்வா வியவஸ்திதா நீலதோ யத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வரஹ நீவாரசூகவத் தன்வி பீதாவா சத்யனூபமா தஸ்யா ஆஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா சப்ரஹ்ம சசிவ சஹரே சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். இந்த இதோட முடிச்சுக்கிறேன். ரிதகம் சத்தியம் அடுத்த விபாகத்தில். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த விஞ்ஞான ரீதி மட்டுமல்ல, தத்துவ ரீதியாகவும் விளக்குகின்றார்கள். தஸ்ய மத்தியே வஹ்னிஷிகா அணியோஹோ, தஸ்ய மத்தியே வஹ்னிஷிகா அணியோர்த்வா வியவஸ்திதா. தஸ்ய அவனுடைய, அதுவுடைய, சகதௌத்தே தம் தௌதான். நான் சொன்ன இதம் சப்தம்லாம் வரும். 3rd person. சகதௌத்தே தம் தௌதான் தேன தாபியாம் தைஹி தஸ்மை தாபியாம் தேபிய தஸ்மாத் தாபியாம் தேபிய. தஸ்ய ஷஷ்டி விபக்தி 6வது உடைய. தஸ்ய தயோஹோ தேஷாம் தஸ்மின் தயோஹோ தேஷு. அப்போ 6வது விபக்தி அவனுடைய. அவனுடைய மத்தியத்தில் தஸ்ய மத்தியே வஹ்னிங்கிறது அக்னி தான். வேதத்துக்கு வஹ்னிக்கு பற்றி வஹ்னிதமம் பப்ரிதமம் ஜுஷ்டதமம் தேவஹூதமம்னு சொல்கிறோம் நிறைய. தூரசி தூர்வ தூர்வந்தம். அந்த வஹ்னி வேத வார்த்தை, அக்னிக்கு வேத வார்த்தை மந்திர வார்த்தைன்னு வச்சுக்கலாம். வஹ்னி தஸ்ய மத்தி வஹ்னி ஷிகா. ஷிகண்டிங்கிறது ஒரு அர்த்தம். வைதிகாலெலாம் ஷிகண்டி வச்சுட்டு இருக்காருன்னு ஒரு வைதிகம், சாணக்கியரை மாதிரி. அது ஒரு வைதிக சம்பிரதாயத்துடைய ஒரு கண்டிப்பான ஒரு கோட்பாடு, ஒரு கட்டுப்பாடு. எப்படி வக்கீலுடைய உடைகளை, நீதிபதி அவருடைய உடைகளை அணிந்து கொண்டு அவர் நாற்காலியில் சிம்ஹாசனத்தில் அமர்கின்றாரோ அதே தான் லௌகிகாலுக்கு குடுமி வைதிகாலுக்கு குடுமி தேவை. அது அந்த அர்த்தம் இல்லை. இந்த வஹ்னி ஷிகா இந்த ஷிகா இன்னொரு அர்த்தம். ஷிகாங்கிறது நாக்கு மாதிரி வருகின்ற நெருப்பு, தீப்பந்தம், தீ கொழுந்துகள். எங்கேருந்து அக்னி, வஹ்னி ஷிகாம்பாத. அது பகுவிரீகி இதாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக பிரித்து அர்த்தத்தை எடுக்கிறத விட ஒரே பதத்துங்கள்லாம் வேறு அர்த்தம் வர மாதிரி வரும். இதுதான் அதனுடைய அர்த்தம். தீக்கொழும்பு வச்சுக்கலாம். செதறி அடிக்கின்ற தீக்கொழும்பு நாக்கு மாதிரி. தஸ்ய மத்தியே வஹ்னிஷிகா அணியோர்த்வா அணிய ஊர்த்வா வியவஸ்திதா. இதான் அர்த்தம். அணிய நபும்சக லிங்கத்தில் வரும். இந்த அணியஸ்ன்னு சகாரத்தில் போய் நபும்ச அணிய அணியசி அணியாம்சி அப்படின்னு ஒரு ஒருமை இருமை பன்மை. அணிய ஏகவச்சனம் தான், பிரதமா விபக்தி. அணுவுடைய சப்தம் தான், அணுதான், ஆட்டம். அது அணிய. இந்த சகார அணியஸ் அப்படின்னு அந்த சகாராந்த உருவத்தில், சகாராந்தத்தில் அணிய அணியசி அணியாம்சி அப்படின்னு வரும். அணுகு குரு சப்தம் தான். குருஹு குரு குரவக அணுகு அணு அணு அணவக அப்படின்னு வரும். அது சப்தத்தை தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதம் எந்த வகுப்பில் எந்த கணத்தில் வருது எல்லாமே தெரியணும், இல்லைன்னா மொழிபெயர்க்கிறது கஷ்டம். அணியக. ஸோ தஸ்ய மத்தியே வஹ்னிஷிகா அணியோ ஊர்த்வா. அதாவது இந்த தீபம் எப்படி இருக்க, மேலே கீழே போல ஹார்ட்டு ஹிருதயம் அதோமுக. ஆனால் இது ஊர்த்வா இல்லையா, ஊர்த்வால இருக்குங்கிற. ஸோ வியவஸ்தித அவருடைய விவகாரம், நடைமுறைகள்
வியவஸ்திதா வந்து மாணவர்களுக்கு வி ப்ளஸ் எம்னு ஒரு தாத்து வரும். ஸ்தாங்கிறது தான் தாத்து, எம்ங்கிறது ஒரு பிரத்யய, விங்கிறது உபசர்கா. வியவஸ்திதா, ஸ்திதங்கிறத வந்து கிருதந்த பிரத்யத்தில் உங்களுக்கு இத்த பிரத்யத்தில் வரும். ஸ்திதா, ஸ்திதா, ஸ்திதம்னு புருஷலிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். ஏன்னா இருக்கிறது நிரந்தரமாக திஷ்டாமி, ஸ்டாலின் தான் வருது. ஐ எம் ஸ்டாண்டிங், நான் இருக்கிறேன். ஸ்தாங்கிறத ஒரு இடத்துல நிரந்தரம். ஸ்தானுநாதரும் நாகோகோவில் சிவனை பர்மனண்டாக நிரந்தரமாக அங்கே ஸ்தாபனமானவர் அப்படின்னு எல்லாம் ஸ்தாபனம், ஸ்தாபயதி, ஸ்தாபயாமி, திஷ்டாமி, ஸ்டுனா, ஸ்டுகுலெல்லாம் வரும். ஸ்டுனா ஸ்டுகுன்னு நான் நேற்றுக்கு சொன்னேன் 8-4-41 பாணினியுடைய சூத்திரங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் தெரிக்கணும் கொஞ்சம். ஸோ இது வியவஸ்திதங்கிறது என்னன்னா சாதாரண அர்த்தம், அங்கேயே நிரந்தரமாக இருக்கார். தஸ்ய மத்யேபஹ்ரிஷிகா அணியோ அணியः ஊர்த்வா வியவஸ்திதः நீலதோ யத மத்யஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரः. நீல தோயம், தோயங்கிறது ஆகாஷாத் பதிதம் தோயம், ரெயின் வாட்டர், கிளவுட் வாட்டர், மழை மேகங்களிலிருந்து பொழியும் நீர், அதாவது மழை. சரி, அது இருக்கட்டும். இது இந்த மேகங்களை பற்றி சொல்கிறார். நீல மேகம், நீல தண்ணிகளை உடைய, தோயங்களை உடைய அந்த மேகத்தை நீல தோயத்து மத்தியத்தில், நீல தோயத்து மத்திய, அதிலிருந்து மத்தியஸ்தாத், பஞ்சமி விபக்தி, ராமாத் மாதிரி, மத்தியஸ்தாத் வித்யுத், லைட்னிங், வித்யுத், லேகஹ வரி, லைன், கோடு, கோடு மட்டும் இல்லை, மெல்லிசா இருக்கின்ற லைன், வரி. வித்யுத் மின்னல் சொல்லுவோம், அதுதான் அந்த ஸ்ட்ரீக், அந்த வரி வெளிச்சம் வரதா இல்லையா, அது மாதிரி வரலாம், பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு. நீலதோ யத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே லேக இவ பாஸ்வரஹ, பாஸ்கரஹ சேம் தான் அர்த்தம். பாசத்தைங்கிறது ஒளி, க்ளோ. வரஹங்கிறது வரம் தர்றார். அந்த பாசம் யார் தரார்? இந்த பாஸ் தாத்து. பாசத்தை யார்? பாசத்தை பகவான் தான், பரமாத்மா தான். அவன் தான் ஒளியை தரான். அக்னி மட்டும் இல்லை, சூடு மட்டும் இல்லை, ஒளியும் வேணுமா இல்லையா, வெளிச்சம். இது நல்லா கூர்ந்த அர்த்தத்தை நம்ம கவனிக்கணும். வெறும் சூடு மட்டும் இல்லை, வெளிச்சமும் வேணும். டார்க் எனர்ஜியில் போனால் கை சூடும், சில இடத்துல உங்களுக்கு ஒளி இருக்காது. ஒரு இரும்பை நீங்கள் ஏதாவது ஒரு இதை வச்சு சூடு பண்ண வச்சுட்டு அதை எடுத்தனாக்கா அதுக்கு ஒளி வராது அந்த கிளேமில். இருந்தாலும் சூடாக இருக்கும், கை வச்சா சுடும். ஹீட்டர்லாம் இருக்குது, அதுக்கு ஒளி கிடையாது. இந்த மைக்ரோவேவ் ஓவன்லாம் சுடும் கை. அப்போ அந்த பாசத்தைங்கிறது ஒளி. அந்த வரமான அந்த ஒளி வரம் யார் தரா? அந்த பரமாத்மா. ஸோ நீலதோ யத, நீலம் ப்ளூ, தோயத்து தண்ணி, தண்ணினா அந்த வாட்டர் பேரிங் கிளவுட்ஸ், மத்தியஸ்தா அதிலிருந்து வித்யுத் அந்த மின்னல். எப்படி லேக்கா மாதிரி, லைன் மாதிரி இருக்கும். பாஸ் இவ பாஸ்வர, அந்த வரமான அந்த பாசத்தை, அந்த ஒளியை, அந்த க்ளோ தரக்கூடியவர் வரத்தை எப்படி இருக்கார் பாருங்க. இது பார்க்கலாம். ரெயின் பேரிங் கிளவுட்ஸ், அதாவது மழை பொழியும் மேகங்களுக்கிடையே வீற்றிருக்கும் அந்த மின்னலானது, அந்த வெளிச்சம் உங்களுக்கு பார்க்கலாம் மின்னல் வெட்டும் பொழுது. நீலதோ யத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவார சூகமத் அன்வி பீதாவா அஸ்ய நௌபமா நீவாரஹ சூகவத் தன்வி. நீவாரகங்கிறது இந்த நெல்லுகள்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். அரிசியோ கோதுமையோ கேழ்வரகு நெல்லுகளெல்லாம் அந்த ஹஸ்க்குன்னுபாங்க, அந்த தோடு, அந்த ஓடு, நெல்லுடைய அந்த ஓடுகளுக்கு நடுவில் அது மேலே தான் அந்த நீவாரகன்னு சொல்லுவாங்க. அந்த நீவாரகங்கிறதே அந்த மேலே இருக்கிற ஓட்டுகள் மேலே இருக்கிற மெலிசான பொடியான அந்த ஃபைபர், அந்த முடி. நீவாரக சூக்கங்கிறது எந்த பொருள் நமக்கு மனித, அதாவது ஜீவனங்களுடைய உற்பத்தி கொடுக்கும் சக்தியை கொடுக்கின்றதோ அதுதான் சூக்க. ஆஃப்ரோடிசிக் அப்படிம்பாங்க. ஆஃப்ரோடிசியாக்.
ஆஃப்ரோடிசியாக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த உணவான அந்த மாதிரி உணவில் இவ ஜஸ்ட் லைக் தட். அது போல நீவார சூக்கவத்து அந்த உணவு அது மாதிரி தன்வி தன் தாத்து. தன்விங்கிறது ஸ்திரீலிங்கம், ரொம்ப நீளமாக எக்ஸ்டெண்டட் இழுத்து கொண்டு போகின்ற ஒரு முடி. அதை மாதிரி நீவார சூக்கவத்தன்வி அந்த மாதிரி அந்த நெல் அவங்க காட்டுறாங்க. அந்த நெல்லுடைய உதாரணத்தை உபமா எடுத்து காட்டுறாங்க. அதோடைய இது மெலிசான இருக்க அந்த ரோமத்திலேருந்து இந்த ஃபைபர்னு சொல்லுவாங்க முடிக்கு, அந்த கயிறு அதிலேருந்து அந்த மாதிரி அதோடு மெலிசாக இருக்கக்கூடிய எந்த மாதிரி நெல் உடம்பு எல்லா நெல்லும் நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. ஜீவனங்களுக்கு ஜந்துக்களுக்கெல்லாம் மகப்பேறு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, கொடுக்கக்கூடிய அந்த சக்தி. தன்வி நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். தன் தாத்து, தன்னை நல்ல பலகீனம் கூட சொல்லணும், அந்த அர்த்தத்தில் அது வர. தன்வி தான் எக்ஸ்டெண்டட்னு அர்த்தம். நீவார சூக்கவத்து தன்வி பீதாவா. பீதா எல்லோ கலர் கூட இருக்கும். நீவார மட்டும் ப்ளூ மட்டும் இல்லை, நீலத்தோ எத மத்தியாசம் இல்லை. இது பீதாவா. பீதாங்கிறது நீலம், கோல்டனாக இருக்கும் அந்த ஃப்ளேம், அந்த ஜோதி. பீதாவா அஸ்ய அணு உபமா. அதை போல கம்பேரிசன். உபமாங்கிறது ஒப்பிடுதல். உபமா காளிதாசஸ்ய அப்படிம்பாங்க. காளிதாசனுடைய உபமா ரொம்ப நல்லா இருக்கும். ககனம் ககனாகாரம், வானத்துக்கு வானம் தான் கம்பேரிசன். சாகரம் சாகரோப்பமா, கடல் கடல் தான். அந்த மாதிரி உப்பமா அணுவுடைய கம்பேரிசன் தான். அணுவை மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொன்னால் கூட இது அணு, அணுவுடைய அணு. நீவார சூக்கவத்தன்வி அது கோல்டன் கலர். பீத்தங்கிறது எல்லோ, பீதாம்பரங்கிறது மஞ்சள் வஸ்திரம் இல்லை, கோல்டன் கலர் ஃப்ளேம், ஒளி. பீதாவா அஸ்ய அவனுடைய அணு உபமா. அதே போல ஹவு டு யூ கம்பேர், இந்த மாதிரி கம்பேரிசன் போல அணு போல எப்படி பீத்தமாக இருக்குமா, நீ கோல்டன் கலர், எல்லோ, மஞ்சள். எங்கேருந்து அந்த எப்படி இருக்கிற லைட்னிங், எப்படி இருக்கிற மின்னல், இந்த மழைக்காறு மேகங்களிலிருந்து மின்னல் அடிக்குமே வரிசை நீங்கள் பார்ப்பல, அந்த பவர் சக்தி. எனர்ஜிக்கு ஒன்று சொல்கிறாங்க, க்ளோக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஹீட்டுக்கு ஒன்று சொல்கிறாங்க, சூடுக்கு, சக்திக்கு, ஒளிக்கு, எப்படியெல்லாம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஒரே வார்த்தை கிடையாது. பீதாவா அஸ்ய அணு உபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா. தஸ்யாக இது ஸ்ரீலிங்கம் யூஸ் பண்ணுறது மாணவர்களுக்காக. தஸ்ய புருஷலிங்கம், புன்லிங்கம். சா தேதாக தாம் தேதாக தயா தாபியாம் தாபிஹி தஸ்யை தாபியாம் தாபிய. தஸ்யாக அதிலிருந்து ஆர் அதுடைய. தஸ்யாக தாபியாம் தாபிய தஸ்யாக தயோஹோ தாசாம் தஸ்யாம் தயோஹோ தாசுன்னு அப்படி வரும். ஏழு விபக்தி. சம்போதனத்தை விட்டுருங்க, அதை வெளிவேற்றுவேன், அதை நான் இப்போ எடுக்கல. தஸ்யாக அதிலிருந்து. தஸ்யாக சிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா. தஸ்யாக அந்த ஃப்ளேம், சிகாயாக அதனுடைய ஃப்ளேம், அதிலிருந்து பரமாத்மா வியவஸ்திதா. பரமாத்மாவுடைய வியவஸ்தம் அதில் தான், விவகாரம் அதில் தான். அப்போ எப்படி மொத்தத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? பத்மகோஷம் முதல்ல ஹிருதயம் எங்கே இருக்குது? உபரி இருக்குது, நாபிக்கு உபரி இருக்குது. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு? 12 விரல்கள் அளவுக்கு மேலே இருக்குது. நாபிலேருந்து 12 விரல்கள் அளவுக்கு. விதஸ்யாந்த விதஸ்திங்கிறது அதுதான் வேதம். அங்குலம் வராது, 12 அங்குலம் இல்லை, 12 விரல் தான். விதஸ்யா அந்த அந்த கடைசியில் தான் ஹிருதயம் இருக்குது. ஆனால் பத்மகோஷக வடு இருக்குது. இது தாமரை மலருடைய வடுவில் ஹிருதயமே தலைகீழாக தான் பார்த்துட்டு இருக்கு நாபிய. ஆனால் அந்த பத்மகோஷத்தில், அந்த கடைசியில் இந்த பத்மகோஷத்தில் என்ன இருக்கு? சூக்ஷ்மம், அது ரொம்ப மைன்யூட்டு, சுஷிரம், மிக சிறிய ஓட்டை. சுஷிரகம் சூக்ஷ்மம், அது இன்ஃபைனைட்லி ஸ்மால் டாட்னு சொல்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள். அதில் வெடிச்சு தான் இந்த பிக் பேங் தியரியே வந்தது. இது அதுதான் போகிறது, சுஷிரம் சூக்ஷ்மம். அதில் எப்படிப்பட்டது? இது மின்னல் மாதிரியும் இருக்கு,
தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா, இதுக்கு மத்தியத்தில் தான் பரமாத்மா. இந்த ஹிருதயம் இப்படி தலைகீழாக தொங்கறச்சில் அந்த பத்மகோஷத்தில், அந்த லோட்டஸ், அந்த தாமரை பூவுடைய இடத்துல, ரூமில், அது எப்படி சுஷிரம் சூக்ஷ்மம் தான். அந்த இடம் ஜுவாலமாலா குலம் பாதி, ஜுவாலம் அப்படியே ஜுவாலையும் இருக்கு, மாலை மாதிரி மாலை மாலையாக ஜுவாலை இருக்கு. ஷிலாபிகி, இந்த ஹிருதயமே கிறிஸ்டல்ஸ், மாணிக்கங்க. நான் ஷிலாங்கிறது கல்லுகள்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வரும் அர்த்தம் அதனுடைய கிறிஸ்டல்ஸ், முத்துக்கள்னு எடுத்துக்கலாம். அதுலேருந்து லம்பதி, அதை பார்த்தோம். ஸோ இந்த ஹிருதயம் தொங்குறது லம்பத்தியா ஆகோஷ சந்நிபம், இது மாதிரி இருக்கும். எது மாதிரி இருக்கும்? அந்த பவுச் ஆஃப் த லோட்டஸ், அது மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து கீழே பார்த்துக்கிட்டு அந்த ஹிருதயம் அதனால் இந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ்னு வச்சுக்கோ, ஷிலாபி ஸ்டோன்ஸ்னு வேண்டாம், தொங்கிக் கொள்வது. இதை நாபியை பார்த்துட்டு இருக்கிறது. அந்த நாபிக்குள்ளே தான் இந்த அக்னியே இருக்கார். எப்படி அவருடைய பவர் லைட்டிங் மாதிரியும் இருக்குது, எனர்ஜியும் கொடுக்கும். லைட்னிங் நீலமேகத்துலேருந்து வர லைட்டிங் மாதிரி இருக்கும். ஊர்துவா மேலே பார்க்குற ஃப்ளேமாகவும் இருக்கும். அப்படியே பாசத்தை ஜொலி கொடுக்குறார். அதுக்கு இந்த ஃப்ளேம், இந்த வக்னிஷிகா, தஸ்ய மத்திய வக்னிஷிகா அணியோர்துவா, அணு மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாமே அணுவுடைய அணு தான், உபமா அணுவுடைய கம்பேரிசன் தான். பரமாத்மா எங்கே இருக்கார்? தஸ்ய மத்திய, இந்த வக்னிஷிகா அப்படி இதெல்லாம் சொல்கிற இடத்துல இந்த பரமாத்மா அவர் விவகாரம், அங்கே தான் அவர் நிரந்தரமாக இருக்கார்னு. அப்போது இந்த பரமாத்மா ஒரு அணுக்களுடைய அணு. ஆனால் அவருடைய சக்தி நீங்கள் பார்க்குறாலே, மின்னல், மழைக்காறு, மேகமூட்டங்கள்லாம் நம்ம பார்க்கறது இந்த மழைக்காருன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வர மின்னல், அதுலேருந்து வர இந்த லைன் மாதிரி வரும், கோடு மாதிரி, அந்த சக்தியும் அவருக்கு இருக்குது. ஜுவாலை மாதிரி, ஜுவால மாலைகள் போட்டுக்கொண்டு இந்த ஜுவாலைகள் சொல்லிக்கிற மாதிரி எங்கும் இருக்குது. அவர் சக்தி வெளிச்சம் ஊர்துவாய நமகா, அதரத்துலேயும் போகிறது, ஊர்தத்துலேயும் போகிறது, திரியக்கும் போகிறது, கிராஸ்வைஸும் போகிறது, சயனத்துலேயும் போகிறது, இப்போ ஸ்லாண்டிங் படுக்கிற சாஞ்சு கிடக்கின்ற சாய்ந்து கிடக்கும் அந்த வடிவத்திலையும் அந்த திசைகளிலையும் போகின்றது, எல்லா திசைகளிலும் போகின்றது. அப்படிப்பட்டவர் எப்படி? அணுவோடு மாதிரி, அணுவுடைய அணுக்களாக அந்த ஃப்ளேம் மேலே பார்த்து கொண்டு எரிகின்ற அந்த தீபத்தினுடைய மத்தியில் இருக்கார். ஒரு பொட்டு அத்தனை சக்தி, உலக சக்தி கொடுக்குறது. இன்ஃபினைட்லி ஸ்மால் டாட். நாங்கள் அதுலேருந்து வெடிச்சு சேர்றது தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. பிக் பேங், பெரும் வெடிச்சத்தம். வெடிச்சத்தினால தான் இந்த உலகம் கோடான கோடி நட்சத்திரங்கள் உண்டாகியது. உண்டானது நட்சத்திரங்கள், சூரியன்கள், மண்டலங்கள், வாயு, காற்று, வேக்யூம், எல்லாமே இன்ஃபினைட்லி. அதுதான் அந்த ரிஷிகளும், நாராயண ரிஷியும் சொல்கிறார். அவர் அப்படிப்பட்டவர். அவர் இருக்கிறது ஒரு அணுவோடைய அணு, எல்லாவுடைய ஹிருதயத்திலையும் இருப்பார். சர்வவியாதி ஹிருதயம், கல்லுக்கும் ஹிருதயம் இருக்கு. உனக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், பண்டிதர்களுக்கும் நமக்கும் தெரியாமல் இருக்கலாம். இன்னும் நிறைய தெரிய வேண்டிய விஷயம் இருக்குது. எறும்புக்குள்ளேயும் ஹிருதயம் இருக்கும் இல்லையா? சின்ன கல்லுக்குள்ளேயும் ஹிருதயம் இருக்கும். ஏன் ஹிருதயம் உடம்புல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தலைமுடியில் கூட ஹிருதயம் உள்ளே இருக்கலாம். ஒரு ஹிருதயம் இருக்குது. லைக் ஆட்டம் அப்படிங்கிறாங்க, நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம்ங்கிறாங்க. உள்ள ஒரு அணுக்கு உள்ள நியூக்ளியஸுங்கிறாங்க. அப்போ அந்த நியூக்ளியஸ், இந்த ஹிருதயங்கிறது இந்த இடத்துல நியூக்ளியஸ், சக்தி கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மா அதுக்குள்ளே தான் இருக்கார். அவர் எல்லா ஆங்கிள்லையும் ஜுவாலை கொடுத்துட்டு இருக்கார். திரியக், ஊர்துவா, அதஹ, ஷையா, சயனம் இப்படி படுத்துருக்கிற இந்த ஆங்கிள்லையும் இப்படி போகிறது. சக்தி எல்லாத்துலேயும் ஜுவாலா மாலா, ஆகுலம், பாதி. அப்போது இதை என்ன குறிக்கிறதுன்றா, ஏன் இந்த மாதிரி வர்ணிக்கணும்? இப்போ சாதாரணமாக பகவான் தெய்வம் சொர்க்கத்தில் இருக்கார். அது சிறுவர்களுக்கு, சிறார்களுக்கு, அறிவுகள் சற்று குறைவாகிறவர்களுக்கு, ஆதிவாதிகளுக்கு புகட்டக்கூடிய ஒரு தத்துவம் என்னவென்றால், புராணங்களில் மற்ற ரிஷிகள், முனிவர்கள்லாம் புராணங்கள் எழுதி அசுரன் இருக்கான், தேவன் இருக்கான், தெய்வம் அசுரர்களை கொள்கிறார்கள்னா கெட்டதை கொள்கிறார்கள், அவ்வளோதான் அவங்களுக்கு போதியப்படுத்த புகட்ட வேண்டிய அறிவு. இப்போ என்னுடைய தாயார், நான் 2 வயது இருக்கும் பொழுது, நீ தவறு செய்தால் கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று கூறுவார்கள். கண்டிப்பாக எங்கள் தாயாரையும் அதையும் நம்ப மாட்டார்கள், கடவுளும் அதை செய்ய மாட்டார்.
கண்ணையும் குத்தவும் மாட்டார் எல்லாருக்கும். ஆனால் அந்த 2 வயதில் எனக்கு நல்லவனாக இருக்க வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது என்பதற்காக கூறும் ஒரு கட்டுரை, கூறும் ஒரு அறிவுரை. அதை தான் முனிவர்கள் புராணங்கள் மூலமாக, தெய்வங்களும் இதுவும் படையெடுத்து வருகிறது, போரிடுகிறார்கள், ஏன்னா ஒன்றும் நடந்த கதை அல்ல. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமே. நீ எவ்வளோதான் சக்திசாலியாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், நீ எவ்வளோதான் பலசாலி, 1000 பேர் 10,000 பேர் 1 கோடி படைகளையும் கொண்டு வந்தால் கூட தெய்வம் வந்து ஒன்று அந்த கெட்டவனை நிந்தித்து விடும், மரணித்து விடும் சொல்கிறதுனால தான் கெட்டது எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு நாள் அதுக்கு மரணம் உண்டு, நல்லது தான் வாய்மையே வெல்லும். இந்த மாதிரி தத்துவங்கள் போதியப்படுத்துவதற்காகத்தான், புகட்டுவதற்காகத்தான் புராணங்கள் எழுதப்பட்டதே தவிர வேத அறிவு வேற. வேதங்கள் கூறுவது சர்வவியாபி. அவர் பரிசும் கொடுக்க மாட்டார், அவர் தண்டனையும் கொடுக்க மாட்டார். ஆனால் எல்லாருடைய ஹிருதயங்களில் சக்தி வாய்ந்த இந்த லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறோமே, ஜீவன சக்தி, ஜீவ சக்தி, அது உள்ளில் இப்படித்தான் இருக்கின்றார். தொங்கப்படுகின்ற ஹிருதயம் கற்களால் அல்ல, முத்துக்களால் தொங்கப்படுகின்ற, தலைகீழாக தொங்கப்படுகின்ற ஹிருதயத்துக்குள் இருக்கும் அந்த இடம், அந்த தாமரை வடுவின் இடத்தில் கடைசியில் இருக்கும் அந்த சூக்ஷ்ம சுஷிரம், சிறு சிறு ஓட்டையில் அக்னி மூலமாக அந்த சக்தி, மின்னல் சக்தியும் சரி, ஒளியும் சரி, எல்லா விதத்திலையும் அவர் கொடுக்கக்கூடியவராக, அவர் ஒரு வரம் தரும், ஒளி தரும் இந்த சக்தி, அவருக்கு அந்த வரம் தரும் சக்தி இருக்கப்பட்டவராக. அந்த தீபம் வந்து ஊர்துவா மேலே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாராயண ரிஷி இந்த மாதிரி ஆத்மா இங்கப்பட்டவர், அந்த பரமாத்மா அங்கே தான் இருக்கார். மத்திய வக்னிஷிகா தஸ்ய மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா, தஸ்ய மத்தியே வக்னிஷிகா பரமாத்மா வியவஸ்திதங்கிற அவர் தான் ஹரி. ச இந்திரஹ சேந்திரஹன்னு வரும் மாணவர்களுக்கு. ச ப்ளஸ் இ, அ ப்ளஸ் இ பிகம்ஸ் ஏ, அதனால் சேந்திர வரும். அதனால் ச பிரம்ம ச சிவ ச ஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வரா. சஹ அக்ஷரஹ சோக்ஷரஹ. அக்ஷரஹங்கிறது கூடியவர் அல்ல, நிரந்தரமானவர். அக்ஷரங்கிறதே உங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்லுவாங்க, அ ஆ இஹி, அதோட அர்த்தம் இது வந்து க்ஷயம். அக்ஷரஹ அவரை அழிவற்றவர், நிரந்தரமானவர். பரமஹ ஸ்வராட், பரமஹ அவர் தான், ஸ்வராஜாவும் அவர் தான். ராட்டுன்னு எப்படி வருதுன்னா, ராஜ் ஜகாராந்த புல்லிங்க சப்தத்தில், ராஜ் சப்தத்தில் ராட் அப்படின்னு ஃபஸ்ட்டு விடு, ராட் ராஜோ ராஜக அப்படின்னு வரும். ராஜகங்கிறது பன்மை. அந்த ராட்டுன்னு வரும், விராட் ஸ்வராட். ஸ்வராஜா அவர் தான், பரம அவர் தான் அந்த பரமாத்மா, பரம ஸ்வராட், ஸ்வராஜா அவரே, அவருக்கு ராஜா அப்படின்னு இது முடிக்கிறாங்க. அடுத்ததில் என்னுடைய ரித்தகம் சத்தியம் பரம் பிரம்மம் பார்க்கலாம். நாராயண சூக்தம் கிட்டத்தட்ட முடிவடைந்தது. இந்த நாராயண சூக்தம் இது பரமாத்மாவுடைய ஒளி, இதனுடைய தத்துவங்கள், அதாவது இந்து மத தத்துவங்களை விட சிறந்த தத்துவங்கள் எதிலையும் இருக்காது. அதனால தான் பரமாத்மா சொர்க்கத்தில் தான் இருக்கார், தெய்வம் அது வந்து புராணங்களில் கூறுவது. இவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். காட் லிவ்ஸ் இன் நேச்சர் அப்படின்னார் இன்ஸ்டிங். எல்லா அணுக்குழிலையும் பரமாத்மா இருக்கின்றார் என்று மிக தெள்ளத்தெளிவாக நம்முடைய வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இதை விட பெரிய தத்துவங்கள் எந்த மதத்திலும் இல்லை என்பதே என்னுடைய முடிவு. மிகச்சிறந்த தத்துவங்கள், அதுதான் மேற்கத்தியவர்கள் எல்லாவர்களும் நம்முடைய இந்திய பாரத தேசத்தின் தத்துவங்களை படித்து கொண்டு வருகிறார்கள், சனாதன தர்மத்தை. இது படிக்க வேண்டிய விஷயம். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். அடுத்த 6வது விபாகத்தில் முடிக்கின்றேன் நாராயண சுக்தம். என்னுடைய சேனலை யூடியூபை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே என்னுடைய பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் ஹரி ஓம்.